எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பிஐல ஸ்பெசிஃபிக்காக டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சிம்பிளாக வந்து ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன், கார் டேட்டா செட். அது வந்து கேகல்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என்னென்ன நம்ம வந்து பேசிக்காக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ செஷனாக போகும். ஏன்னா வந்து ஒரே நாளில் நம்ம ஃபுல் டாக்ஸ் வந்து நம்மளால் கற்றுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு, ஸோ ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டேட்டா செட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். அப்படி சப்போஸ் அங்கே உங்களால் போய் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னா, என்னோட ரெபாசிட்டரியில் எங்கே போய் எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். தென் பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டேட்டா செட் வச்சு தான் டாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஐடி, பிராண்ட், மாடல், இயர், ஃபியூவல் டைப், டிரான்ஸ்மிஷன், ப்ரைஸ், மைலேஜ், இன்ஜின் சிசி, சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் சர்வீஸ் காஸ்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு டாக்ஸோ இல்லை விஷுவலைசேஷன் எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு டேட்டா நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து 10,000 வெஹிக்கிளோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்சோ லைக் இதில் டோட்டல் ஆஃப் 11 ஆட்ரிபியூட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் இதுக்கு போக பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எதெல்லாம் வந்து கேட்டகரிக்கல் காலம். கேட்டகரிக்கல் காலம்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் கேட்டகரிக்கல் காலம். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் டேட்டா இருந்தது அப்படின்னா அது கேட்டகரிக்கல் காலம். ஸோ எதெல்லாம் இங்கே ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாருங்க, பிராண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா, மாடல், ஃபியூவல் டைப், டிரான்ஸ்மிஷன், இது நாலுமே ஸ்ட்ரிங் டேட்டா. எப்படி? ஸோ பிராண்ட்னா நீங்கள் டொயோட்டா அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கேட்டகரிக்கல் காலம். சரி, நியூமெரிக்கல் காலம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, உங்களோட ப்ரைஸ், மைலேஜ், இன்ஜின் சிசி, சீட்டிங் கெப்பாசிட்டி, சர்வீஸ் காஸ்ட், இதெல்லாம். இதே சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து எஃப்ஓயூஆர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கேட்டகரிக்கல் காலம்ல வந்துடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரி இயரை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, இயர் வந்து கேட்டகரிக்கலா இல்லை நியூமெரிக்கலா? சின்ஸ் இங்கே வந்து இயரை வந்து வெறும் ஹோல் நம்பர்ஸாக மட்டும் மென்ஷன் பண்ணதுனால இது வந்து நியூமெரிக்கலில் தான் வரும். சப்போஸ் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க, டேட் லைக் வந்து 1/1/2024 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். லைக் நம்ம வந்து அதை டிஸ்க்ரீட் வேல்யூவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேட்டகரிக்கலாகவும் நியூமெரிக்கலாகவும் நம்ம பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும், அதாவது இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவர் பிஐல இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுதான் என்னோட பவர் பிஐயோட இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சிஎஸ்வி ஃபைலை எனக்கு இம்போர்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணும், இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்சஸை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே டெக்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட் சிஎஸ்விங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது சிஎஸ்வியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கமா செப்பரேட்டட் வேல்யூ கார் டேட்டா செட். என்னோட கார் டேட்டா செட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிஎஸ்வி ஃபைலில் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸல் ஃபைலில் ஓப்பன் தான் பண்ணுறேன், பட் இது சிஎஸ்வி ஃபைலில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான அந்த டேட்டா சோர்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு கார் டேட்டா செட் இந்தியான்னு இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டா வந்து லோட் ஆகும். இதில் உங்களுக்கு கமா செப்பரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்குது. கரெக்டாக உங்களுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு மீன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரோ சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து காலம் 1 காலம் 2 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது வந்து லோட் அப்படின்னு இருக்கும். இந்த லோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து இப்போ லோட் ஆயிரும். ஸோ இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம இதை வந்து ஒரு டாக்ஸ் லைக் பேசிக் டாக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டட் மெஷர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து இங்கே ரைட் சைடில் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் ஐடி, ஏன்னா கார் ஐடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, கார் ஐடி வந்து 1 2 3 4 5 6ன்னு இருக்குது, அதனால கார் ஐடி இப்படி இருக்குது. இன்ஜின் சிசி,
இதுக்கு பக்கத்துல வந்து இந்த ஒரு லெஃப்ட் சைட்ல இப்படி ஒரு மெஷர், அதாவது ஒரு சம்மேஷன் மாதிரி ஒரு ஐகான் நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது அது ஒரு மெஷரா கன்வெர்ட் பண்ணிக்கும். எல்லா நம்பர் வேல்யூஸ், அதாவது எல்லா குவான்டிடேட்டிவ் ஐட்டம்ஸை வந்து அது மெஷரா கன்வெர்ட் பண்ணிடும் பை டிஃபால்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு மெஷர். உங்களுக்கு இம்போர்ட் ஆகும்போது அது மெஷரா கன்வெர்ட் ஆகும். இது போக நீங்க வந்து நீங்களா ஒரு மெஷர் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அது நீங்க டாக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்னன்னா, எனக்கு உங்களுக்கு இப்போ கார் ஐடிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பிகாஸ் கார் ஐடி 1 2 3 4 5 6 தானே இருக்கு இல்லையா, இது தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா இங்க போய் நீங்க அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட் ஃப்ரம் மாடல்னு கொடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு வி வில் ஜஸ்ட் ஹேவ் இட், நம்ம இப்போ வச்சுக்கலாம். இப்போ டாக்ஸ், டாக்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. 3 டைப்ஸ் டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க 3 டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கால்குலேட்டட் மெஷர். ஓகேங்களா, ஸோ கால்குலேட்டட் மெஷர். ஸோ மெஷர்னா என்ன என்ன பண்ணும், காலம்னா மீன்ஸ் கால்குலேட்டட் காலம்னா என்ன பண்ணும், ரோனா என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சாரி, கால்குலேட்டட் காலம். ஓகே, ஒரு காலமே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அது போக கால்குலேட்டட் டேபிள், ஒரு டேபிளே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டாக் இப்போ உங்களுக்கு ஒரு மெஷர் நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கார் இன்ஜின் சிசி இருக்கு, மைலேஜ் இருக்கு, சீட்டிங் கெப்பாசிட்டி இதெல்லாமே இருக்கு. சரி, இது போக எனக்கு என்ன வேணும், இதுல எனக்கு என்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பெர் சிசி, அதாவது சிசி ஒரு ஒரு சிசிக்கு எவ்வளோ பிரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதுல டோட்டலா எனக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் பிரைஸ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல எனக்கு என்ன இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பெர் சிசி எனக்கு இல்ல. இப்ப நான் அத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அத கால்குலேட் பண்ணணும்னா நீங்க டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எங்க போய் நான் டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ல உங்களால பார்க்க முடியும் நியூ மெஷர், அதாவது ஹோம்ல டாப்ல நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கால்குலேஷன்ல. ஸோ இத நீங்க குடுத்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த நியூ மெஷர் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இங்க என்ன உங்களுக்கு ஆப்ஷன் வருது அப்படின்னா, மெஷர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் இத என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரைஸ் பெர் சிசி அப்படிங்கிறத நான் மாத்தணும். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டாக்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டாக்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி, ஒரு பைனரி ஆப்பரண்ட் மாதிரி இது டாக்ஸ். ஸோ ஒரு ஈக்குவல் டூக்கு முன்னாடி உங்களோட மெஷர் கிரியேட் பண்றீங்கன்னா, மெஷரோட நேம், காலம் கிரியேட் பண்றீங்கன்னா, காலமோட நேம், டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா, டேபிளோட நேம் இது இருக்கணும். இஸ் ஈக்குவல் டூக்கு அப்புறம் அத நீங்க எப்படி கால்குலேட் பண்ண போறீங்களோ, அதோட கம்ப்யூட்டேஷன் இருக்கணும். லைக் அதோட ஃபார்முலா, யூ கேன் சே இட் அஸ் அ ஃபார்முலா இல்ல எக்ஸ்பிரஷன் வாட் எவர் இட் மே பி. ஸோ தேர் ஷுட் பி அன் எக்ஸ்பிரஷன். ஓகே, அண்ட் பிஃபோர் தட் தேர் ஷுட் பி அ மெஷர் நேமா இருக்கலாம், இல்லாட்டினா காலம் நேமா இருக்கலாம், இல்லாட்டினா வந்துட்டு டேபிள் நேமா இருக்கலாம். பட் ஒரு இதோட நேம் இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்க இங்க குடுக்குறீங்க இல்லையா? ஒரு நிமிஷம், நான் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா எழுதுறேன். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி அ மெஷர் நேமா இருக்கலாம், இல்லாட்டினா calculated name. Okay, a name for something, for this measure or column or a table. Name is equal to some expression. ஸோ இங்க நீங்க கொடுக்க போற இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இது இருக்கு பாருங்க, இது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கா ஆரம்பிக்கிறது நல்லது. ஸ்ட்ரிங் ஃபாலோட் பை நம்பர்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இட் ஷுட் பி அ வேலிட் மீனிங், லைக் மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க எக்ஸ்பிரஷன் குடுத்திருப்பீங்க இல்லையா? இட் ஷுட் ஹேவ் சம்திங் லைக் நீங்க வந்து 2 ஸ்ட்ரிங்க கால்குலேட் மீன்ஸ் ஸ்ட்ரிங்க வந்து மெர்ஜ் பண்ற மாதிரியும் இருக்கலாம். இல்லன்னா ஒரு கால்குலேஷன் குடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்ப இதுதான் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போறோம். அந்த மெஷரோட பேர் என்ன வைக்க போறோம் அப்படின்னா, பிரைஸ் பெர் சிசி அப்படின்னு வைக்க போறோம். பிரைஸ் பெர் சிசி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா? பிரைஸ் பெர் சிசி, பிரைஸ் பெர் சிசியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, பிரைஸ் டிவைடட் பை உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இன்ஜின் சிசி. ஓகே, இங்க இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற டேட்டா வச்சு
என்னோட ப்ரைஸையும் இதையும் நான் டிவைட் பண்ணா எனக்கு ப்ரைஸ் பெர் சிசி வந்து கிடைக்கும். ஸோ நான் இங்க என்ன போறேன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ரைஸ் divided by sum of engine cc. ஓகே, ஸோ இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, சம் இஸ் அன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இங்க நீங்க வந்து கார் டேட்டா செட்னு இருக்குல்ல, திஸ் இஸ் த நேம் ஆஃப் த டேபிளோட நேம். ஓகே, டேபிள் நேம். அதுக்கப்புறம் இங்க நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா ப்ரைஸ், இது வந்து அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு காலம். ஓகே, லைக்வைஸ் இங்க டிவைடட் பை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a நியூமரிக்கல் நம்பர் எக்ஸ்பிரஷன். அகெயின் சம். ஏன் இங்க நான் சம் பண்றேன், ஒய் ஷுட் ஐ டூ லைக் திஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போறோம். மெஷர் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நான் இதை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ப்ரைஸ் பெர் சிசி அப்படின்னு ஒன்று வந்திருக்கா. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, லைக் கால்குலேட்டர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது நாம கிரியேட் பண்ண மெஷர். இது வந்து உங்க டேட்டாலே இருக்கிற மெஷர் இல்லை, நாம கிரியேட் பண்ண மெஷர். டேட்டாலே இருக்கிற மெஷர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்மேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இல்லாம ஒரு கால்குலேட்டர் சிம்பல்ல இருந்துச்சுன்னா இது டேட்டாலே இருக்கிற மெஷர். சாரி, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற மெஷர். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து உங்களோட டேபிள் வியூல போய் பாருங்க. நம்ம வந்து காலம் கிரியேட் பண்ணல, நம்ம ஒரு ப்ரைஸ் பெர் சிசி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு உங்களோட மாடல், இதான் உங்களோட டேட்டா மாடல். இதுல ஒரு காலமா அது கிரியேட் ஆகாது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மெஷர் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட டேட்டா மாடல்ல ஸ்பேஸ் எடுத்துக்காதுங்கிறத தான் சொல்ல வரேன். ஸோ இங்க ப்ரைஸ் பெர் சிசின்னு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து உங்களோட மெஷர் நீங்க எங்கேயாவது விஷுவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து பிராண்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க ப்ரைஸ் பெர் சிசி அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் பெர் சிசி இங்க வருது. உங்களால இதை பார்க்க முடியும் சரியா, பிராண்ட் அண்ட் ப்ரைஸ் பெர் சிசி யூ கேன் see here இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட ப்ரைஸ் பெர் சிசி என்ன அப்படிங்கிறது உங்களால அதை வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கான ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. இதையே நம்ம ஒரு கால்குலேட்டட் காலமா கிரியேட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட மாடல்ல ஓகே, ஸோ இங்கே உங்களோட மாடல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒன் ஆஃப் த இதுல அது இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு கால்குலேட்டட் காலம் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது எப்படி இதாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இதே நம்ம வந்து ப்ரைஸ் பெர் சிசியை வந்து ஒரு கால்குலேட்டட் காலமாக கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டேபிள் டூல்ஸ் இங்கே நீங்கள் வரணும். இப்போ கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வரணும். டேபிள் வியூக்கு வந்துட்டு டேபிள் டூல்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அந்த டேபிள் டூல்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நியூ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நியூ காலம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா மாடலில் உங்களுக்கு ஒரு காலம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம அந்த காலம்க்கு ஒரு நேம் வைக்க போகிறோம். ப்ரைஸ் பெர் சிசி காலம் அப்படின்னு வச்சுட்டு ப்ரைஸ் பெர் சிசி, இல்லைன்னா அதை நம்ம சேர்த்து வைக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஓகே டிவைடட் பை இன்ஜின் சிசி இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரைஸ் பெர் சிசி அதே தான். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு காருக்கும் ஒரு ஒரு சிசிக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து என்னவா இருக்குங்க, இங்கே வந்து இந்த ப்ரைஸ் இருக்கு, இன்ஜினோட கெப்பாசிட்டி இதையும் இதை டிவைட் பண்ணும்போது ஒரு சிசிக்கு எவ்வளோ காஸ்ட்டுங்கிறதை என்னால் கால்குலேட் பண்ண முடியுது. கரெக்டுங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலமாக கிரியேட் பண்ணும்போது உங்கள் மாடலில் ஒன் ஆஃப் த இதுவா அது கிரியேட் ஆகிக்குது. ஒன் ஆஃப் த உங்க டேபிள்ல ஒன் ஆஃப் த காலமா அது கிரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மாடல் இருக்கிறதுனால whenever you evaluate இதுவும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இங்க என்ன ஆகுது, நீங்க கிரியேட் பண்ண கால்குலேட்டட் காலம் அப்படின்னா எந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. கால்குலேட்டட் மெஷர் அப்படின்னா இப்படி கிரியேட் ஆயிருக்கு.
ஸோ calculated column is differentங்க, calculated measure is different. இப்போ நம்ம calculated column வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இங்க வந்து பிராண்டும் இதுவும் கொடுக்குறேங்க. ஸோ calculated column அண்ட் பிராண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட பிரைஸ் பெர் சிசி எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் calculated columnக்கும் மெஷருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ மெஷர் என்ன பண்ணுது, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர் calculated column அண்ட் calculated measure, when should you use that அப்படின்னு. ஸோ மெஷர் வந்து உங்களோட மாடல்ல ஒரு 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 ஸ்டோரேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க காலம்க்கு போகணும், சாரி மெஷருக்கு போகணும். உங்க மாடல ஒரு ஸ்டோரேஜ் எடுத்துக்கணும், மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ராசஸ் இட், நிறைய டைம்ல நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்க போறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்க அப்படிலாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்க, ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு உங்களோட கால்குலேஷன் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கால்குலேட்டட் காலம்க்கு போகணுங்க. டாக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட்டட் காலம். இப்போ நம்ம ரெண்டு இது முடிச்சிட்டோம், கால்குலேட்டட் காலம், கால்குலேட்டட் மெஷர் அண்ட் கால்குலேட்டட். இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கால்குலேட்டட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு சிம்பிளான கால்குலேட்டட் டேபிள் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அது என்ன சம்மரைஸ் பண்ண போகுது அப்படின்னா, கீ மெட்ரிக்ஸ், காரோட பிராண்ட் பேஸ் பண்ணி அதோட மெட்ரிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதோட காரோட பிராண்டு, அதோட காரோட கவுண்ட் எவ்வளோ, அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் அதோட ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கான டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நீங்க திருப்பி எங்க போகணும் அப்படின்னா, இந்த மீன்ஸ் டேபிள் வியூக்கு தான் போகணும். டேபிள் வியூக்கு போயிட்டு இங்க மேல இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து நியூ டேபிள் டூல்ஸ்க்கு போனீங்கன்னா நியூ டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த டேபிள்ங்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளே கிரியேட் ஆயிருக்குங்க. இது கால்குலேட்டட் டேபிள். ஸோ கால்குலேட்டட் மெஷர்னா எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு கால்குலேட்டர் சிம்பிள் மாதிரி வரும். கால்குலேட்டட் காலம்னா இப்படி வரும். கால்குலேட்டட் டேபிள்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. பட் அந்த டேபிளை நம்ம வந்து வி ஹாவ் டு லைக் நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எழுதணுங்க. ஸோ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, பிராண்ட் சம்மரைஸ் அப்படின்னு எழுத போறேன். ஓகேங்களா? பிராண்ட் சம்மரைஸ். ஓகே, என்ன பிராண்ட் நம்ம சம்மரைஸ் பண்ண போறோம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கார் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட் சம்மரைஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சம்மரைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகே, சம்மரைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சம்மரைஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க ரைட் சைடில் ஒரு ரைட் ஆரோ இருக்குங்க. அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லும் என்னென்ன இது பண்ணும் அப்படின்னா, ஒரு சம்மரி, ஒரு டேபிளோட சம்மரியை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க சம்மரைஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சம்மரைஸ்ன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு மேலே என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேபிளோட நேம் தான் கொடுக்கணும். சரியா? என்ன டேபிள் நேம் உங்களுக்கு வேணும், அதாவது உங்களுக்கு எந்த டேபிள் நேம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோமோ அந்த டேபிள் நேம் அண்ட் குரூப் பை, என்னென்ன காலம் நீங்க குரூப் பை பண்ணும், இல்லை ஏதாவது எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணணும்னா எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம உங்களோட டேபிளோட நேம் கொடுக்க போறோம். இதுதான் நம்மளோட டேபிளோட நேம். இந்த டேபிளை தான் நான் சம்மரைஸ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன், கார் டேட்டா செட் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இங்கே கமா பண்ணிக்கணும், பிகாஸ் உங்களோட சின்டாக்ஸ் இங்கே உங்களுக்கு சின்டாக்ஸே கொடுத்துருக்காங்க. சம்மரைஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடு, டேபிளோட நேம் கொடு. இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளூ கலர்ல காமிச்சுன்னா இப்போ நீங்க இதை தான் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம கமா பண்ணிட்டோம். கமா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கார் டேட்டா செட்ல நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா பிராண்ட் எடுக்க போறோம். நம்ம பிராண்டை தான் சம்மரைஸ் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ கார் டேட்டா செட் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேங்க. ஓகே. இப்போ குரூப் பை, எதை குரூப் பண்ணி நம்ம பண்ண போறோம், காரை தான் குரூப் பை பண்ண போறோம். ஓகே. ஸோ குரூப் பைனா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு குரூப் பைனா என்னன்னு தெரியாது அப்படின்னா கீழே கமெண்ட்ல குரூப் பைன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு குரூப் பைனா என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிராண்டை தான் நான் குரூப் பை பண்ண போறேன். அதுல நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு டேபிளோட, அதாவது இப்போ இந்த டேபிள்ல குரூப் பை பிராண்டுன்னு போட்டேன். எனக்கு ஆனா இந்த டேபிள்ல எனக்கு வந்து காலம்ஸ் வரணும். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து காரோட கவுண்ட் எவ்வளவுன்னு தெரியணும். சரிங்களா? காரோட கவுண்ட் எவ்வளவுன்னு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ காரோட கவுண்ட்டுக்கு நான் ஒரு காலம் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ கார் கவுண்ட் அப்படின்னு நான் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறேன். கார் கவுண்ட் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். காரோட கவுண்ட் அப்படிங்கிற டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து நீங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கார் கவுண்ட் கொடுத்துட்டோம். இந்த இந்த இதுக்கு எனக்கு வேணும். சரிங்களா? ஸோ இப்போ கார் கவுண்ட், இதில் நான் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ கவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குங்க. ஸோ கவுண்ட்னு கொடுத்துட்டு என்ன கவுண்ட் பண்ணணும், நான் எந்த இதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் டு கவுண்ட் பிராண்ட். கரெக்ட்டுங்களா? நான் வந்து இப்போ பிராண்டை தான் நான் சம்மரைஸ் பண்ண போறேன். நீங்க அதனால பிராண்டை வந்து சம்மரைஸ் பண்ற மாதிரி நீங்க காமிச்சுக்கலாம்.
ஓகே. இதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்டர் அடிச்சேன். என்டர் அடிச்சோனே உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. பிராண்டு இதுல எவ்ளோ கார் கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குங்க. இப்போ நான் இத இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போறேன். எனக்கு இன்னொரு ஒரு காலம் வேணும். கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு ஆவரேஜ் பிரைஸ்ங்கிறத குடுக்க போறேன். ஸோ ஆவரேஜ் பிரைஸ் இஸ் என்னதுங்க? ஆவரேஜ் பிரைஸ்ங்கிறது வந்து என்னோட காலம் நேம் கரெக்ட்டா? ஆவரேஜ் பிரைஸ். சிம்பிள். கமா குடுத்துக்கோங்க. ஆவரேஜ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அதோட ஆவரேஜ் வரும். ஸோ அதுக்கு காலம் நேம் குடுக்கணும். ஆவரேஜ் அதோட பிரைஸ் எவ்ளோ? என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப புதுசா இன்னொரு ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? அதோட ஆவரேஜ் பிரைஸ் என்னது அப்படிங்கிறது. அடுத்தது காமா போடுங்க. அ அடுத்த நேம் என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படி என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆவரேஜ் இன்ஜின் சிசி வேணுமா? அத குடுக்கலாம். இல்ல ஆவரேஜ் மைலேஜ் வேணுமா? ஏன்னா நம்மளுக்கு மைலேஜ் இருக்கு. ஸோ அ அ அதுல நான் கமா மீன்ஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் மைலேஜ். ஸோ மைலேஜ்ன்னு குடுத்துடுங்க. மைலேஜ்ன்னு குடுத்துட்டு அந்த கம்மா டபுள் கோட்ஸ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் மைலேஜ். முடிஞ்சுங்க. அவ்வளோதான். ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. என்னன்னா பட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இத இது பண்ணும்போது. என்னன்னா, இப்போ இது வந்து காலமோட நேம். ஓகே. இந்த ப்ரவுன் கலர்ல மெரூன் கலர்ல இருக்கிறது எல்லாமே காலமோட நேம். இந்த காலம் நேம் குடுக்கும்போது நம்ம டபுள் கோட்ஸ் குடுத்துருவோம். அத க்ளோஸ் பண்ண மறந்துருவோம். ஸோ அதுல கேர்ஃபுல்லா இருங்க. இங்க ஆவரேஜ் பக்கத்துல ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு. அத க்ளோஸ் பண்ணலன்னா அது எரர் அடிக்குங்க. எல்லாமே எங்கெங்க நீங்க ஓப்பன் பண்றீங்களோ, அங்கங்கலாம் நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ இது ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? இப்போ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆவரேஜ் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி போயிருக்கு? நான் பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய போயிருக்கா? ஸோ இந்த மாரி நெறைய இதாயிருக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணு இந்த ஃபார்மேட் செல்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே. டெசிமல் பிளேஸஸ் வந்து நீங்க எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்படி வந்து ஃபார்மேட் பண்ண வேணாம். எனக்கு வந்து அம் ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நான் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க. லைக் இந்த மாரி டாக்ஸ் வச்சு தான் ஃபார்மேட் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஃபார்மேட்டிங்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, 3 டைப் ஆஃப் டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? லைக் டாக்ஸ் கால்குலேட்டட் மெஷர், கால்குலேட்டட் காலம், கால்குலேட்டட் டேபிள். ஸோ கால்குலேட்டட் மெஷர் குடுத்தீங்கன்னா, அது உங்களோட டேட்டா மாடல்ல அப்ளை ஆகாது. அது உங்களோட டேட்டால ரைட் சைட்ல இப்படி டேட்டால மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டட் காலம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட டேட்டா மாடல்ல ஒரு இதுவா கிரியேட் ஆயிடும். இங்க இருக்கு பாருங்க. இதான் டேட்டா மாடல்ல ஒன் ஆஃப் த வேல்யூவா அது வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ கால்குலேட்டட் டேபிள்னு போனீங்கன்னா, அதுவும் அஃப்கோர்ஸ் உங்களோட டேட்டா மாடல்ல இருக்கும். நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா, இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா மாடல்ல அது ஒரு ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த இருக்கிறதுக்கும் எனக்கு மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் சம்மரைஸ் இருக்கு இல்லையா? இதுக்கும் இந்த கார் டேட்டா செட்டுக்கும் இங்க கனெக்ட்டே ஆகல. ஏன் கனெக்ட் ஆகல? அப்படின்னு நீங்க ஒண்ணு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அத கனெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அம் கனெக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம அடுத்த இதுல எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்ஸோட பேசிக்கா யூஸ் யூஸ் பண்ற ஃபங்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபேமிலியரைஸ் ஆயிக்கலாம். லைக் சம்மரைஸ் இப்ப பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் ஃபில்டர் பார்க்கணும், கால்குலேட் பார்க்கணும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபங்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ இதுவரைக்கும் இதோட நான் இங்க ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ ஓகே அப்டின்னா, நீங்க வந்து ஃபைன் ப்ளீஸ் ப்ரோசீட் டூ த நெக்ஸ்ட் வீடியோ இல்லன்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் என்னால இன்னும் கொஞ்சம் அம் அ ஹோப்ஃபுல்லா வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு போக முடியும். ஓகே. நன்றி. வணக்கம். உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க இதுல நான் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் வந்து பிரைஸ் பெர் சிசி ஒரு கால்குலேட்டட் காலமாவோ, கால்குலேட்டட் ரோவாவோ சாரி கால்குலேட்டட் காலம், கால்குலேட்டட் மெஷர்ஸாவோ இல்ல கால்குலேட்டட் டேபிள்லாம் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே.